பசுமை தாயகம் என்பது அறக்கட்டளையின் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணது. ட்ரஸ்ட் ஆக்ட்ல பதிவு பண்ணும்போதே அதற்கான பைலா என்பது உருவாக்கப்படும். பசுமை தாயகத்தின் பைலாவின் படி இதற்கு முன்பு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார். அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் தலைவராக வந்தார். இந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் காத்துல பறக்க விட்டுட்டார். அவர் இத்தனை ஆண்டுகள் பொதுக்குழுவை செயற்குழுவை சிறப்பாக நடத்துகிறார், ஓய்வறியாத உழைப்பாளி, தியாக செம்மல், எல்லா பட்டத்தையும் வாரி வழங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகில் இல்லாததால் ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி கூட்ட வேண்டும் என்ற அடிப்படை மூகாந்திரம் கூட இல்லாமல் ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி கூத்தை அதுல அரங்கேற்றிருக்கிறார். இதுவரையில் விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம போயிட்டாரா, அல்லது நாங்க வெளியில வந்ததுனால அவருக்கு விவரம் தெரியாம போயிடுச்சா, அல்லது விவரம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா திமுக என்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க சொல்றதை நாங்க செய்யறோம், அதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு செய்யறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலிக்கூத்து நடந்ததே கிடையாது. எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு முறையாக, எவ்வளவு கண்ணியமாக அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது நடைபெறும் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பக்கத்தில் கொடுக்குறாங்க, ஐயாவை பற்றி சொல்றாங்க, ஐயா கண்ணீர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பற்றி நீங்க நாங்க இப்படி பண்றீங்க கேட்பீங்க, எல்லாம் கேள்வி கேட்பீங்க. நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள். அவரோட ஒரு பேப்பரை ஒரு கையில் ஒரு செய்தியை சொல்றீங்கன்னா அது ஒரு கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய இடம்